டே ப்ளூ டீம் தாண்டா ஜெயிக்கும், இல்ல ரெட் டீம் தாண்டா ஜெயிக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேச விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்போ இப்படிதான் இவங்களும் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர்ன்றதை மறந்து போயிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைட்ல முடிஞ்ச உடனே அந்த அடியாளுங்களோட லீடர் இருக்கால, சரி ஃபைட் பண்ணி கலைச்சு போயிருப்பீங்க, பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க அனுப்பிச்சுட்டுறான். இங்க இவனுங்க வர இந்த ரெஸ்டாரண்ட்டை டிடெக்டிவ் ஆஃபீஸர் ரூம் செட்டப்ல வச்சிருப்பானுங்க. டே அவனுக்கு வரதுக்குள்ள செட்டப்ல மாத்துங்கடா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே காலிங் பில் அடிச்சு உள்ள வந்துடுறானுங்க. அது யாருன்னா நம்ம மேடி ஒரு வாட்டி போலீஸ் கிட்ட மாட்டி வச்சிருப்பால ஒரு ஆண்டி, அவ வந்திருப்பா. இந்த மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு புது ஓனர் சார் வந்திருக்காங்க போலயே, அவங்கள பாத்துட்டு போலான்ற மாதிரி வந்திருப்பா. அங்க வந்த மேடி வர முன்னாடி நிப்பானா, மேடியை பார்த்துட்டு நீ என்ன எங்க போனாலும் பின்னாடி வந்துட்டு இருக்க, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா, நான் திருப்பி போலீஸ்ட்ட மாட்டி வைக்கிறேன்ற மாதிரி போலீஸ்ட்ட போன் பண்றா. பாசும் இல்ல நாங்க தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நியூ ஓனர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டிக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அந்த ஆண்டியும் அப்படியா, சரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா, அது வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு கேக்குறா. இவனுங்களும் இல்ல சிக்கன்லாம் காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றானுங்க. அதுக்குள்ள அந்த அடியாளுங்களும் அங்க வந்துடுறானுங்க. அவங்க கேட்கறதுக்குள்ள இந்த ஆண்டியும் எப்பா இங்க சிக்கன்லாம் இல்லையாப்பா நீ கிளம்புப்போ அப்படின்னு அந்த அடியாளுங்க தொட்டு விட்டுறா. இப்படியே போயிட்டு இருந்தா ஒன்னும் வேலை கேட்காது. நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் ஃப்ரை ஒழுங்கா பண்ண கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க யாருக்குமே தான் சிக்கன் ஃப்ரை பண்ண தெரியாது. சரி பரவாயில்ல, எல்லாரும் தனித்தனியா சிக்கன் கொண்டு போயிட்டு ஃப்ரை பண்ணி கொண்டு வாங்க, யாருது நல்லா இருக்கும் அவங்க தான் இனிமே சிக்கன் ஃப்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு பெட் வச்சுப்பாங்க. அதுல மேடி செஞ்ச சிக்கன் செம்ம டேஸ்டா இருக்கும், அதனால இனிமே நீ தான் சிக்கன் ஃப்ரை பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர கஸ்டமருக்கு இவங்களே கையால சமைச்சிருப்பாங்க. மேடி அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கலந்து ஊத்தி ஒரு சிக்கன் ஃபேவர் செஞ்சு கொடுக்குறான். அந்த சிக்கனை பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கு. இதுல வர அந்த சிக்கனுக்கு குக்கு சிக்கன் அப்படின்னு ஒரு பேரை வச்சு சர்வ் பண்றாங்க. இவங்க லக்குக்கு வர அந்த சிக்கன் செம்ம டேஸ்டா இருக்குமா, கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்புறம் என்ன, இது ஊர் ஃபுல்லா பரவ இந்த ரெஸ்டாரண்ட் செம்ம ஃபேமஸா போயிடும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸ் சமாளிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். போலீஸ் வேலையில கூட இவங்க அந்த அளவுக்கு காசு பார்த்திருக்க மாட்டாங்க. இங்க ஒரு நாளைக்கு 3 லட்சம் பக்கம் சம்பாதிப்பாங்க. இதெல்லாம் கேட்க நம்புற மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம், இருந்தாலும் நம்பிதான் ஆகணும். இப்படி இவங்க ரெஸ்டாரண்ட்ல பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த மெயின் தலை வந்துடுறான். சோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த போலீஸ்காரனும் போயிட்டு இருக்கான். ஆனா ஒரு இடத்துல அந்த மெயின் தலையை மிஸ் பண்ணிடுறான். அந்த கோவத்துல எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து, ஏன்டா இங்க நம்ம எதுக்கு வந்தோம், ஆனா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையாலுமே செஃபாவே மாறிட்டீங்களாடா, இன்னைக்கு நான் அந்த மெயின் தலையை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போனேன், ஆனா ஒரு இடத்துல நானும் அவனை மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க யாருமே ஃபோன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்புறம் அந்த 3 லட்சத்தை பார்த்தோன்னே இவனும் வாய முடிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல அந்த மெயின் தலையை காமிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, வயசானாலும் மனுஷன் ஹேண்ட்ஸமா இருக்காப்ல, வில்லன் இல்ல, சோ வில்லத்தனமா யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவன்லாம் ஸ்ட்ரெயிட்டா போய் யாரையுமே அடிக்கிறது இல்ல, அவன் கூடவே ஒரு பொண்ணு இருப்பா பாருங்க, சும்மா பறந்து எல்லாத்தையும் அடிப்பா. சிட்டி ரோபோட் மாதிரி அந்த பாஸ் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு அப்படியே செய்வா. இங்க டெய்லி இந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த சிக்கனை சாப்பிடறதுக்காகவே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. சரி இப்ப நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணா யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சிக்கனோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இவங்க கஸ்டமர்ஸ் லைன் கட்டி நின்னுட்டு இருப்பாங்க. மேடி செய்ற சிக்கனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல பயங்கர வசூல் ஆகியிருக்கும். போற போக்க பார்த்தா டிடெக்டிவ் வேலையெல்லாம் விட்டுட்டு ரெஸ்டாரண்டே மெயின்டைன் பண்ணுவாங்க போல, அந்த அளவுக்கு காசு பார்த்திருப்பாங்க. ஒரு சிக்கன் ரெஸ்டாரண்ட்ல இவ்வளவு வருமானம் வருதுன்னு அவங்களுக்கே ஷாக்கா இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு இங்க கடையை போட்டோம், அந்த மெயின் தலையை பிடிக்கிறதுக்கு. ஆனா அவனுக்கு இங்க சாப்பாடே ஆர்டர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி பேசிட்டு, சப்போஸ் ஒருவேளை அவனுக்கு இங்க சிக்கன் ஆர்டர் பண்ணாங்கன்னா அதுல நம்ம தூக்க மாத்திரை கலந்து விட்டுலாம், அப்பதான் ஈஸியா அவங்களை பிடிச்சிட முடியும் அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி வைஃப் கிட்ட பேக் தரான். ஆனா இந்த டைம் அந்த பேக்கை பார்த்தோன்னே வைஃப்க்கு ஷாக் ஆயிடும்.